அதான் இங்க இருக்கிறது. ஐயா ஸ்டாலின் சொன்னா பாருங்க, கடன்காரர்களாக ஆக்கிவிட்ட அரசு இது ஜெயலலிதா அரசு. இந்த அரசு ஒரே நாள் 5 கோடி வந்துருச்சா என்ன கடன்? 5 லட்சம் கோடி. 50 ஆண்டுகளா 5 லட்சம் கோடி. அதுல பாதி கோடி ஐயாவும் அவங்க ஐயாவும் பண்ணது, மீதி கோடி அம்மாவும் அவங்க சால்ராக்களும் பண்ணது. இப்ப நம்ம வந்தவொடனே கேட்கிறோம் எல்லாரும், முதல் கையெழுத்து எது போடுவாங்க? முதல் கையெழுத்து, இந்த அரசு திவாலாகி விட்டது. ஒரு மஞ்சள் நோட்டீஸ், கடன் எனக்கு இதுக்குன்னு சம்மந்தம் இல்லை. ஏண்டா இந்த கண்ட இந்த காவாடி பயில கொள்ளையடிச்சு கொளுத்து வாழ்றது கடனை வாங்கி வச்சு நம்மளை கட்டிக்கிட்டு இருக்கிறது மக்களுக்கு. அது எங்கே போய் வசூலிக்கிறது? எம்ஜிஆர் சமாதிக்கு பக்கத்தில் ஒரு சமாதி இருக்கு, அங்க போ. அப்புறம் இது என்னைக்கு நடக்குது எங்க இருக்குன்னு பார்த்து அந்த முகவரியை கொடுத்து இவ்வாறு என்கிட்ட கேட்காத. அம்மாவின் உண்மையான வாரிசுன்னு ஒரு 5-6 பேர் சட்டை கிழிச்சிட்டு அலையிறான். எந்தெந்த பயெல்லாம் இத்தனை ஆண்டுகள் ஆட்சியிலிருந்து அதிகாரத்திலிருந்து சம்பாதிச்சாங்கிற பட்டியல் நான் தாரேன். அவன்கிட்ட போய் வசூலிச்சுக்க, அவன் தான் வச்சிருக்கான். 5 லட்சம் கோடி எங்க இருக்கு? அவன்கிட்ட தான் இருக்கு. அரசு காசான திறந்து பார்த்துக்க ஒண்ணும் இல்லை. இப்ப என்ன அழிச்சு கிழிச்சு 1ல இருந்து புரோட்டா சூரி மாதிரியே முதல்ல இருந்து சாப்பிடும். இங்க 1ல இருந்து ஆரம்பிக்கிறான் அழிச்சு கிழிச்சு. இப்ப என்ன பண்றது? இப்ப எனக்கு கடன் தான், இதுக்கு பொறுப்பு நான் பொறுப்பு. எதுல போடணும் கையெழுத்து? 2 லட்சம் வாங்கியிருக்கேன் கோடி, இந்த 2 லட்சம் கோடியை உனக்கு நான் கட்டுவேன். மக்கள்கிட்ட சொல்லிடுவேன், திவால் ஆயிடுச்சு, நீங்க எல்லாம் செஞ்ச பாவம் திருப்பி ரெட்டாயில உதயசூரியனுக்கு போட்டு நாட்டை நாசமாக்கி கடன் ஆக்கிட்டு அம்மா போய் நிம்மதியா படுத்துருச்சு. ஐயா எது அவருக்கு எதுவும் கவனத்துக்கு போகல. இப்ப அவரால் முடியல, வயது முதிர்ந்த பெரியவர் ஆயிட்டாரு, அவருக்கு பேச முடியலைங்கிறாங்க, நினைவு ஆற்றல் வரலைங்கிறாங்க. அதை விட்டுருவோம். ஆனா வேற வழி என்ன இருக்குது? போக்குவரத்துக்கு அம்மா பேருந்து கட்டணத்துல 80 ரூபாய் ஏத்திட்டாங்க ஜெயலலிதா மேயர். ஏன்னு கேட்டா இழப்பு. நான் கேட்டேன் எவ்வளவு இழப்பு? 44,000 கோடி. பேருந்து எங்க போறது? நடுவால ஒரு பெரிய ஓட்டை வச்சு படியில இறங்குறது இல்லை யாரும், இதுக்குள்ள குதிச்சுக்கிறது. பள்ளிக்கூடத்துக்கு போறக்குள்ள தொப்பல் விழுந்து பின்வெளி ஏறி சேர்த்து போச்சு, சக்கரை ஏற்றி கொண்டு விட்டான். சேவை தம்பி சொன்னான்ல, பொது பணி. அறிவிச்செல்வன் சொன்னான்ல, பொது பணி. இதுதான் பொது பணி. அது 400 கோடியா இருக்கும் போது ஏன் நிவர்த்தி செய்யல? 4000 கோடியா இருக்கும் போது ஏன் சரி செய்யல? 14,000 கோடியா இருக்கும் போது ஏன் சரி செய்யல? 44,000 கோடியாக வருகிற வரை என்ன பண்ணிக்கிட்டு இருந்திய? பதில் இல்லை. எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமும் ஏமாற்றம் நடக்குதுன்னு பாருங்க.